ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னதான் நீங்கள் பார்த்து பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு கொடுத்தாலும் ஒரு சில கஸ்டமருக்கு ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். மெயினாக பேக்கில் சுருக்கம் இருக்கும், அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பகுதியில் சுருக்கம் இருக்கும். கைக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சுருண்டு சுருண்டுட்டு போகும். பாருங்கள், இதே போல் ஷோல்டருக்கு கீழே இதே போலலாம் எதனால் சுருக்கம் வருது? அப்போ நம்ம சுருக்கம் வராத எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ மெயினாக எப்பவும் போல் ப்ளவுஸ் கிளாத்தை கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை நான் மடிச்சுக்கிறேன். இதே போல் இப்படி மடிச்சுட்டு இப்போ 1/4 இன்ச் வந்து கிராஸ் இல்லாமல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கிராஸ் இருக்கும், அது இல்லாத லைட்டாக பிசுறு இருக்கும், அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் நேராக அப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் ஃபுல்வாய் ப்ளவுஸாக இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் நான் வந்து அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வைப்பேன். ஒரு சிலர் 1.5 இன்ச் கூட அளவு வைப்பீங்க. மெயினாக 2 இன்ச் வச்சிங்க அப்படின்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதனால் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை இதே போல் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு சுருக்கம் இருந்தால் நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு டபுளாக அப்படி கிளாத் அப்படி மடித்து வைங்க. பேக் பார்ட்டை மடிச்சுட்டு இப்போ இந்த அடிப்பாட்டம் எந்த இடத்துல முடியுதோ, இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ பாருங்கள், இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்க. அதிலிருந்து டாட் பிடிக்கிறதுக்காக பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போங்கள்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், அதிலிருந்து நம்ம 3 தையல் ஓட்டுவோம் சைடில், அதுக்காக 1.5 இன்ச்சும் தையலுக்கு விட்டுருங்க. அடுத்து பின்கழுத்து இறக்கம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்கோடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நெக்குக்கு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். இதே போல் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதே போல் கை சுற்றளவு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல எந்த பாயிண்டில் முடியுதோ அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. எந்த பாயிண்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்போ மேலே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் தையலுக்காக அளவு வைக்கணும். இந்த இடம் இந்த பாயிண்ட்டுங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் தையலுக்காக அப்படியே ஒரு மார்க். இதே போல் இப்படி பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துருவோம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ இந்த ஷோல்டர் டிப் இதே போல் இப்படி அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஷோல்டர் தையலுக்காக மேலே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நெக்குக்கு பாஸ் ஷேப்பில் இதே போல் வரைஞ்சி நல்லா நேராக ஸ்கேலை வச்சுக்கலாம். இதே போல் இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சி இந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். இப்போ அளவில் பா நெக் இருக்குது, ஆனால் இவங்க வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. இதே போல் இப்படி ரவுண்ட் நெக் கொடுத்துக்கிறேன். இதே போல் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல தாங்க ப்ராப்ளம் வரும். ஆம்கோல் சுருக்கம் இதில் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணுறது வந்து எந்த அளவு எப்படி இப்படி வைக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த 1.5 இன்ச்சை முதல்ல எக்ஸ்ட்ரா இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்குவோம். இதே போல் இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆம்கோல் இந்த இடத்துல பேக்கில் வந்து சுருக்கம் வராமல் இருக்க எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுன்னு அளவு வைப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டது போக 5 இன்ச்சு வருதுங்களா, 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 4 இன்ச் வருது, அப்போ 4ல் பாதி 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து ஆம்கோல் சுருக்கம் வருதுங்க, எனக்கு பேக்கில் வந்து துணி தூக்கிக்கிட்டு இருக்குங்க, பின்னாடி புடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதே போல் இப்படி ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளுங்க, ரொம்ப 1/2 இன்ச் கூட வேணாம், 1/4 இன்ச் தள்ளுனீங்கன்னாவே போதும். இதே போல் இப்படி 1/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச் தள்ளி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் நான் அளவு வைக்கிறேன். 1.25 இன்ச் அளவு வைக்கக்கூடாது. ஆம்கோல் சுருக்கம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன். இதே ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கோட்டில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுவீங்க.
இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து எனக்கு கரெக்டான அளவு. இப்போ இங்கேருந்து நான் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி வளைவு கொடுத்துக்கிட்டேன். இது எனக்கு இப்போ கரெக்டான அளவு. ஆம்கோல் சுருக்கம் வராமல் கட் பண்ணணுன்னா இப்படி தான் கட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வரைஞ்ச பாருங்கள் எல் ஷேப்பில், அந்த கோட்டில் இருந்து இப்படி 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும் பொழுது என்ன ப்ராப்ளம் வருங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்படி வரைஞ்சிருவீங்க. இப்படி வரையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் பக்கம் துணி வந்துடும் உங்களுக்கு. அப்போ அந்த 3/4 இன்ச்சு துணி வந்து எங்கே நிற்கும் அப்படின்னா பேக்கில் வந்து சுருண்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் வராது. இதே இந்த கோட்டிலேருந்து ஒரு 1.5 இன்ச்லாம் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக்கில் சுருக்கம் வரும். பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் நேராக எல் ஷேப்பில் மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஷோல்டர்லேருந்து அப்படி தள்ளி இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆம்கோல் சுருக்கத்தை நீங்கள் வராமல் நம்ம ப்ளவுஸ் வந்து சூப்பராக தைச்சி கொடுக்க முடியும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வளைவோடு இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வளைவோடு கட் பண்ணி உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன் தெளிவாக. இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இதோட என்ன பண்ணுவீங்க, ப்ளவுஸ் வந்து கை ஏற்றி தைச்சி கொடுத்துருவீங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இவ்வளோ துணி இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, இந்த கிளாத் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க போடும் பொழுது இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கிளாத் வந்து பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் இப்போ 3/4 இன்ச் பக்கம் எனக்கு இருக்குது. அப்போ இந்த 3/4 இன்ச்சு துணியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பஃப்னு இருக்கும். அப்போ கஸ்டமர் வந்து என்னங்க இது போல் தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் பிடிச்சிங்கனாலும் தூக்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சு தைச்சாலும் உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ நம்ம கட்டிங்லேயே கரெக்டாக கட் பண்ணணும். பேக்கில் நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேக்கில் வந்து சுருக்கம் வராது. அடுத்து கைக்கிட்ட ஒரு சில கஸ்டமர் சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் எப்படி எதை சரி பண்ணணுன்னு. இப்போ கை கிளாத்தை ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் கிராஸ் இல்லாமல் நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் மடித்து அடிக்கிறதுக்கு இவங்க எம்மிங் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு அப்படிங்கிறப்ப 1.5 இன்ச் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சும் அப்புறம் 1 இன்ச்சு மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து அளவு ப்ளவுஸு கையோடைய ஹைட்டை இதே போல் ஹைட்டை வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி சுருண்டுட்டு வரும். இப்போ காட்டுறவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் குடஞ்சும் கட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உள்வளைவு கொடுத்து நல்லா குடஞ்சி கட் பண்ணணும். இதே போல் சொல்கிற கஸ்டமருக்கு இப்போ கையோடைய ஹைட்டை வைக்கிறேன். கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கை சுற்றளவுலையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச் வருதான்னு பார்க்கணும் தையலுக்கு. பேக்கில் எப்படி 1.5 இன்ச் வச்சா எனக்கு சரியாக 1.5 இன்ச் வருது, துணி கரெக்டாக வருது. இப்போ இந்த இடத்தையும் அதே போல் தையலுக்கு 1.5 இன்ச்சு, இங்கேயும் தையலுக்கு 1.5 இன்ச்சு, கை சுற்றளவுக்கிட்டையும் 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள். இப்போ கோடு இந்த பாயிண்ட் அப்போ முடிச்சிக்கலாம். முடிச்சுட்டு இப்போ மேலே இதே போல் இப்போ ஸ்கேலில் நான் மார்க் பண்ணிவிட்டு சைடு அளக்கணும். அடுத்து இப்போ இந்த இடத்துல இருந்து எத்தனை இன்ச் அவங்க விட்டுருக்காங்க, கை கட் பண்ணும் பொழுது எத்தனை இன்ச் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு தான் வருது. அப்போ 2.5 இன்ச் கம்மி பண்ணி நம்ம கட் பண்ணனா சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆம்கோல் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கை சுருண்டுட்டு இருக்கும். இப்போ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா 3.5 இன்ச் அளவு வைக்கிறேன். இப்போ நான் எத்தனை இன்ச் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னா 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இங்கே 2.5 இன்ச் இருந்ததை 3.5 இன்ச் அளவு வச்சு தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணுறப்ப இதே போல் இப்படி நீங்கள் மார்க் பண்ணுனீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் 3.5 இன்ச் சைடை கம்மி பண்ணினா மட்டும்தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். நீங்கள் மேலே கையோடைய ஹைட்டும் கூட இருக்குது. அப்போ நம்ம 2.5 இன்ச்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1 இன்ச்சு கிளாத்தும் சுருண்டுட்டு தான் போகும். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் நல்லா இந்த இடத்த கவனமாக பாருங்கள். 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதுக்கு கிராஸாக அப்படி மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருது? 6 இன்ச் வருதுங்களா? அப்போ 6ல் பாதி 3 இன்ச் அளவு வச்சு சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச் பக்கம் கம்மி பண்ணுறேங்க. கம்மி பண்ணி ஒரு மார்க். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டால் போதும். கீழே மட்டும் உள்வளைவுக்காக நான் ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் கம்மி பண்ணினதுலேருந்து இப்படி குடஞ்சி நல்லா வளைவு கொடுக்கணும் பாருங்கள். இப்படி இதே போல் கை சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி இந்த ஷேப்பில் இப்படி வளைவாக வரைங்க. அப்படி நல்லா இந்த ஷேப்பில் வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கையில் சுருக்கம் வராது. ஆம்கோலுக்கு கீழே கையெல்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டுட்டு போகும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ இந்த ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணும் பொழுதும் பாருங்கள். இப்போ அடியோடு கட் பண்ணிக்கலாம். அடியோடு கட் பண்ணி இந்த மேல் கோடு தெரியுதுங்களா? இந்த மேல் கோட்டோடு கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து நான் எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன்? 3/4 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த 3/4 இன்ச்சு இதை கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 1.5 இன்ச் தையலுக்கு விட்டதில் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இதிலேருந்து தான் நம்ம கைக்குழி கட் பண்ணணும். இப்போ உள்வளைவு இந்த மேல் பீஸை 2 பீஸை மட்டும் எடுத்து இப்படி 3/4 இன்ச் நான் இப்போ வளைவு கொடுக்குறேன் பாருங்கள். உள்வளைவு அவ்வளோதான். இப்படி நீங்கள் கிளாத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாடியாக இருந்தால், இப்போ மெயினாக அந்த பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இதே போல் கைக்குழி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்கள விட பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் கை வந்து கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும். அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கைக்கு சுருக்கம் வர வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு. இப்போ ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மடிப்பாக சுருண்டுட்டு இருக்கும் சைடில். அது வந்து எதனால் வருது? அப்போ எதை சரி பண்ணி கட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 1/4 இன்ச் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி பேக் பார்ட்டை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பேக் பார்ட்டை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிடிச்சி தப்பாங்களா, அதனால் ஒரு 1/4 இன்ச் இதே போல் தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வச்சுட்டு இப்போ ஷோல்டர் டம் நெக்கு அகலம் எந்த இடத்துல முடியுதோ அவுத்த ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு இதே போலயே இப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி பேக் பார்ட்டில், அதே போலயே அப்படியே வளைவு கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் வரும்பொழுது மட்டும் நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம். அப்போ ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்ப 1/4 இன்ச் குறையும். அதனால் 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி இப்படி நேராக ஒரு கோடு. இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடி இங்கே ஃப்ரண்ட்லேயும் எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் எல் ஷேப்பில் மார்க் பண்ணி இங்கேயும் 1/2 இன்ச் உள்வளைவு கொடுத்து தான் கட் பண்ணணும். இது வந்து பேக்கோடைய வளைவு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் இதே போல் 1/2 இன்ச் கம்மி பண்ணி இப்படி வளைவு கொடுத்து கட் பண்ணனா தான் சுருக்கம் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் உள்வளைவு குடஞ்சி கட் பண்ணாதையே அப்படியே கையை இணைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சுருக்கங்கிறது வரும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் குடையிற மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து குடைய மறந்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுருக்கம் வரும். இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் இதில் இந்த கேப் தெரியுது பாருங்கள். 1/2 இன்ச் விட்டதுலேருந்தால் நம்ம கழுத்துடைய இறக்கத்தை அளவு வைக்கணும். நீங்கள் மேலே இருந்தே வந்து கழுத்தோட இறக்கத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்து மேலே போயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது இடத்துலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதிலிருந்து தான் கழுத்துடைய வளைவை இதே போல் ரவுண்ட் ஷேப்பை வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். அப்படி மேல் கோட்டோட இப்போ அதிலேருந்து இதே போல் வச்சுட்டு இப்போ சென்ட்ராக இந்த கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு இடையில டாட் வந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துட்ட ஒரு மார்க்கும் பட்டி தையலுக்கு ஒரு மார்க்கும். இப்போ மறுபடியும் 2 இடத்துல எதுக்குங்க மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டி தையல் பிடிச்சி தைக்கிறதுக்காகவும் கொக்கி பட்டி வி பட்டி டாட் பிடிக்கிறதுக்காகவும் நான் 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இதே போல் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி மெயின் டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டரை இப்படி சென்டர் பண்ணுங்கள். சென்டர் பண்ணி மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு தையல், அடுத்து
பிடிச்சு தைக்க கீழே ஒரு மார்க். இப்போ இந்த சைடில் பாருங்கள், இவங்களுக்கு இதே போல் துணி தூக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ மடிப்பு மடிப்பாக அந்த இடத்துல சுருக்கம் வருதுங்கிறாங்க. அப்போ நான் எந்த இடத்த குறைக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து வச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு நான் தையலுக்கு கீழே மார்க் பண்ணல. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். சைடை மேலே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்படி மடிப்பு மடிப்பாக இவங்களுக்கு சுருக்கம் வருது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதே போல் இந்த சைடில் சுருக்கம் வருது மடிப்பு மடிப்பான்னு சொன்னால் நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச் ரொம்ப சுருக்கம் வந்தால் 1 இன்ச் கம்மி பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக வந்தால் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க சைடை. இப்போ நான் சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மேல் கோட்டோட 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சைடுலேயும் சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அளவு ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸில் மெயின் டாட்டோடைய அகலத்தை இதே போல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும், அடுத்து இங்கே 1.5 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு சென்டராக ஒரு மார்க்கு. அடுத்து மெயின் டாட்டோடைய உயரம் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சே கூட மார்க் பண்ணலாம். இந்த மெயின் டாட்டோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ தையலுக்கு 1/2 இன்ச் விட்டது போக மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து சென்டராக ஒரு மார்க். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில டாட் மார்க் பண்ணணும். இங்கே அடையாளப்படுத்தியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு நேராக. அடுத்து ஆம்கோல் டாட். ஆம்கோல் டாட் மார்க் பண்ணும் பொழுது இந்த மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 1.5 இன்ச் கம்மி பண்ணி இதிலேருந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி சொன்னனோ அந்த மெத்தடு படி நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்தெந்த இடத்துல நான் கம்மி பண்ண சொன்னனோ, எந்தெந்த இடத்துல அதிகப்படுத்த சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கும் சுருக்கம் வராது. ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஃப்னு தூக்குற ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் இருக்கும். இது வந்து எல்லா கஸ்டமருக்குமே நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்லை. யார் வந்து ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும்தான் வரும் இந்த ப்ராப்ளம், வந்து ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராது. அவங்களுக்கு மட்டும் இதே போல் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். அடுத்து பட்டி அளவு. பட்டி அளவு ஃப்ரண்ட் அகலத்தை அப்படி வச்சுக்கிங்க. ஃப்ரண்ட்டு பார்ட் நம்ம கட் பண்ணியிருக்கோங்களா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி அகலம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போங்களா, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க பட்டி அகலத்தை. இப்போ ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பட்டியோடைய உயரத்தை அளவு வச்சுக்கிறேன். இந்த கோட்டு மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் சைடு பட்டியும் இந்த கோட்டு மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பட்டியோட அகலம் எத்தனை இன்ச் வருது, தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சரியாக 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கம்மி பண்ணி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். அதே போல் ஷேப் கொடுத்து வரைஞ்சி கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மடிச்சடிக்கிறதுக்கிட்டலாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொக்கி பட்டிக்கும் இப்போ கொக்கி பட்டி வி பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நான் இடையில இதை கட் பண்ணிக்கிறேன். அப்படி வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது மட்டும் டபுள் துணி கொடுத்துக்குங்க. அடுத்து நெக் பீஸுக்கும் இப்படி கிராஸில் தான் கட் பண்ணணும். இப்படி கிளாத்தை நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் கட் பண்ணணும். அகலம் வந்து 1 இன்ச் வர மாதிரி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு தேவைக்கேற்ப 2-3 பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்கோல் சுருக்கம் வராமல் ஈஸியாக ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.